அனைவருக்கும் வணக்கம். லக்ன கோணமும் ராஜயோகமும்ன்ற டாபிக்கை பத்தி தான் பேச போறோம். ஒரு ஜாதகத்துல பெரிய ராஜயோகங்களை எந்த கிரகம் நிகழ்த்த முடியும்னா லக்ன கோண கிரகங்கள் தான் நிகழ்த்த முடியும். என்னதான் விபரீத ராஜயோகங்களை நாம் வரையறுத்தாலும் கூட, பல தனபர யோகங்களை வரையறுத்தாலும் கூட, ஒரு ஜாதகத்துல பெரும் ராஜயோகங்களை கோணாதிபதிகளால தான் நிகழ்த்த முடியும். அது ஏன் சொல்றோம் அப்படின்னா, லக்னம் அப்படின்றது ஜாதகரை குறிக்கக்கூடியது, கோணங்கள் என்பது லக்னம், 5ஆம் இடம், 9ஆம் இடம், இந்த 3 பாவமும் தான் கோணங்களா வரையறுக்கப்படுகிறது. இந்த கோணங்கள்ல ரொம்ப முக்கியமான பகுதி ஜாதகர்களுக்கு ஒளிந்திருக்கிறது. 5ஆம் இடம் ஒரு பெரிய அதிர்ஷ்டம், ஜாதகருடைய மனதை மகிழ்ச்சி படுத்தக்கூடிய பாவம், எதிர்கால குழந்தைகளை பற்றி சொல்லக்கூடிய பாவம். எங்கு சென்றாலும் ஜாதகருக்கு ஒரு உதவி கிடைத்து கொண்டிருப்பதை இந்த 5ஆம் இடம் உறுதிப்படுத்துகிறது. ஜாதகருடைய மனதில் எந்த குழப்பமும் இல்லாம மனதை மகிழ்ச்சியா வச்சிருக்கக்கூடிய பாவம் 5ஆம் இடம் தான். நிறைய ஜாதகர்கள் பாத்தீங்கன்னா 5ஆம் இடம் கெட்டு போயிருக்கிறவங்கள உறுதியான முடிவு எடுக்க முடியாது. குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும், மனதுல ஒரு தெளிவற்ற நிலை இருந்துகிட்டே இருக்கும். மனதில் தெளிவில்லை என்றால் வாழ்வையில் சுகம் இல்லை, வாழ்க்கை சுகங்கள் ஜாதகருக்கு கிடைக்காது. அப்ப மனதில் தெளிவை உறுதிப்படுத்தக்கூடிய, எங்கு போனாலும் அவருக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய பாவம் தான் இந்த 5ஆம் இடம். அதற்கு தான் பூர்வ புண்ணிய பாவமா சொல்றோம். முன்ஜென்ம கர்ம வினைகளும் இந்த 5ஆம் இடத்துல இருக்கிறத நம்ம வரையறுக்கிறோம். ஸோ அப்படி இருந்தாலும் கூட 5ஆம் இடம் ஜாதகருடைய அதிர்ஷ்டத்தையும் மனமகிழ்ச்சியையும் உறுதிப்படுத்தக்கூடிய பாவமா அமைஞ்சிருது. 9ஆம் இடம் பாக்கிய பாவம். ஜாதகருக்கு சக மனிதருக்கு எந்த வயதில் எது கிடைக்கணுமோ அதை கிடைக்க செய்வது இந்த 9ஆம் இடம் தான். 9ஆம் இடம் பாதிக்கப்பட்டவர் பாத்தீங்கன்னா எப்படி இருப்பாருன்னா, வாழ்க்கையில அவர் ஒத்த வயது இருக்கிறவருக்கு சரியான கல்வி கிடைச்சிடும், ஜாதகருக்கு கல்வி கிடைக்கிறதுல தடை இருக்கும். சக ஒத்த வயது உடையவர்களுக்கு நல்ல ஒரு முறையில வேலை கிடைச்சிருக்கும், அவருக்கு வேலை கிடைக்கிறதுல தயரங்கள் இருக்கும். சக ஒத்த வயது உடைய ஒரு வீடு வாகனங்கள் வசதி ஏற்படுத்தியிருப்பார், இவருக்கு அதுல ஏற்படுத்துறதுல தடைகள் இருக்கும். அதுபோல திருமணம் ஆகட்டும், சுபகாரியங்கள் எல்லாமே தடைபெட்டி கொடுக்கும் இந்த 9ஆம் இடம். அப்ப அந்த 9ஆம் இடம் நல்லா இருந்துச்சு, 9ஆம் இடத்துல எந்த பங்கமும் இல்லைன்னா அந்த ஜாதகர் வாழ்வில் அத்தனை விதமான பாக்கியங்களையும் சரியான வயதுல அனுபவிப்பார், சரியான வயதிலே அவருக்கு கிடைத்து விடும் அப்படின்றதுதான் உண்மையும் கூட. அப்ப இந்த 3 பாவங்கள் ரொம்ப முக்கியமான பாவம். ஒண்ணு லக்னம், லக்னம் வலுவா இருக்கணும். வாழ்க்கையில எது கிடைச்சாலும் எது கிடைக்கலனாலும் அதில் திருப்தி பெறுவார். சில பேர்லாம் பாத்தீங்கன்னா பல கோடிக்கு அதிபதியா இருப்பார், ஆனால் வாழ்க்கையில் திருப்தி இல்லாமல் பயணப்பட்டு கொண்டே இருப்பார். ஒரு இடம் எதுவுமே இருக்காது, வெறுமையில இருப்பார், திண்ணையில் அமர்ந்திருக்கக்கூடிய நபரா இருப்பார். வேலை இருக்காது, செல்வம் இருக்காது, எதுவுமே பொருள் இருக்காது, இருந்தாலும் கூட வாழ்க்கையை சுவாரஸ்யமாக ரசித்துக் கொண்டிருப்பவராக இருப்பார் ஒரு திண்ணையில் அமர்ந்து. அதற்கு காரணம் லக்னாதிபதி தான். என்ன இந்த பூமியில நீங்க எடுத்துக்க போறீங்க அப்படின்றத நீங்க தான் முடிவு பண்றீங்க. அதற்கு ரொம்ப முக்கியம் லக்னாதிபதி தான். எது இருக்கு எது இல்லை, தன்னை மகிழ்வித்துக் கொள்ளக்கூடிய திறன் படைத்தது இந்த லக்னபாவத்திற்கு தான். அப்ப இந்த கோணங்கள்ன்றது ரொம்ப முக்கியமான அமைவுகள். லக்னம் 5, 9 இந்த 3 விஷயம் தான் ஒரு ஜாதகத்துல ஜாதகரை என்ன நடந்தாலும் தன் நிலையை தன்னை திருப்திப்படுத்தக்கூடிய, தன்னை மகிழ்வித்துக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுக்கிறது. அப்ப இந்த டாபிக்கு தகுந்த மாதிரி லக்ன கோணமும் ராஜயோகமும் சொன்னோம். அப்ப பிற யோகங்கள், பிற பாவங்கள் எத்தனை யோகங்கள் கொடுத்தாலும் அது மனதில் முழுவதுமாக திருப்தி கொடுக்காது. ஆனால் இந்த லக்ன கோணங்கள் வலுவற்ற ஜாதகருக்கு தசை நடக்குமாயின், லக்னாதிபதி தசையோ, 5ஆம் அதிபதி தசையோ, 9ஆம் அதிபதி தசையோ அல்லது இணைவு பெற்ற கிரகங்களுடைய தசை நடக்கும் பொழுது கண்டிப்பா ஜாதகருக்கு அது ராஜயோகமாக மாறிவிடும். இந்த ராஜயோகமா மாறுறதுக்கு எப்படி இருக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா மனிதன் தான் சாட்டிஸ்ஃபைட். ராஜயோகம் என்பது மனிதன் அனுபவிப்பது தான், தன்னுள் மகிழ்ச்சியை பெருகிக் கொள்வது தான். மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய மனிதனுக்கு எதுவுமே தேவைப்படாது. அது தன்னை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய திறனை இந்த லக்ன 5, 9 கொடுக்கிறது. இதுல ஒரு அதிர்ஷ்டமான விஷயத்த இந்த பாவங்கள்ல நம்ம சொல்லலாம். ஒரு ஜாதகர் சாதாரணமாக கடைநிலை ஊழியர் செய்கிறார், ஒரு அலுவலகத்துல பிஏவா இருக்கிறார், பர்சனல் அசிஸ்டண்டா இருக்கிறார். அந்த பர்சனல் அசிஸ்டன்ட்ன்றது ஒரே வேலை தான். என்ன தன் எஜமானன், தன் முதலாளி சொல்றாரோ அவருக்கு நம்ம என்ன சேவையை செய்ய போறோம், ஒரு டாக்குமெண்டேஷன் ப்ராசஸோ அவருக்கு கை துணையாக இருக்க போகிறது தான் பர்சனல் அசிஸ்டண்டான விஷயம். அவருடைய செயல்பாடுகளை கண்காணிப்பது தான் இந்த பிஏன்ற விஷயம். ஒரு நார்மலா ஒரு டீ கடையில கூட பர்சனல் அசிஸ்டண்டா இருக்கலாம், ஒரு டீ கடை முதலாளிக்கு கூட பர்சனல் அசிஸ்டண்டா இருக்கலாம். அதற்கான வலுவும் பிரதம மந்திரிக்கும், முதலமைச்சர்களுக்கும், பெரிய நிறுவனத்தின் எஜமானர்களுக்கும், முதலாளிகளுக்கும் பர்சனல் அசிஸ்டண்டா இருக்கிறதுக்கு ரொம்ப பெரிய வித்தியாசம். ஆனா பிஏ அவர்களை தகவமைத்துக் கொள்றதுதான். இது போன்ற உங்களுடைய சேவையை, உங்களுடைய செயல்பாட்டை உயர்மட்டத்தில் கொண்டு செல்றதுதான் இந்த கோணாதிபதியை. எதுவுமே இல்லை, சாதாரண விஷயம். பிறக்கும் குழந்தைக்கு நீங்க பார்க்கலாம், நகர்ப்புறங்களில் வசிக்கும் பொழுது சாதாரணமான ஒரு குழந்தை, ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர் சைட்ல சாலை ஓரங்கள்ல ஏதாவது வியாபாரம் செய்யறத பார்க்கலாம்.
ஒரு 2 வயது 3 வயது குழந்தைகள் கூட அருகில் உட்கார வச்சு வியாபாரம் செய்யறதை பார்க்க முடியும். அதே 2 வயது 3 வயது ஒரு நபர் காரில் பயணப்படுறதையும் பார்க்க முடியும். ரெண்டுக்கும் வெவ்வேறு வித்தியாசங்கள். ஒரே குழந்தை அமைவது ஒரே வயது தான். 3 வயதுல எந்த குழந்தையும் போய் பெரிய டெவலப்மெண்ட்லாம் பண்ணிட முடியாது. சாஃப்ட்வேர் கோர்ஸா இருக்கட்டும், இல்ல பெரிய டெக்னிக்கல் ஸ்கில் எல்லாம் லேர்ன் பண்ணிட்டு சமூகத்துல பிசினஸ் பண்ண முடியாது. அப்ப அந்த கடின பலன் தான். அந்த இருவருக்குமான வித்தியாசத்தை தான் நம்ம கோணங்கள்னு சொல்றோம். 5ஆம் இடம் 9ஆம் இடம் அங்கு பாதிக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் அந்த சூழலில் அந்த குழந்தை பிறந்திருக்கிறது. அப்போ ஒரு மனிதனுக்கு கோணம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கோணாதிபதிகள் வலுத்த ஒருவருக்கு 1, 5, 9ஆம் அதிபதிகளோட தசை நடந்துடுச்சுன்னா அந்த ஜாதகர் வாழ்க்கையிலே ராஜயோகங்களை அனுபவிப்பார், சகல விதமான செல்வ பலனையும் அனுபவிப்பார், சுகபோகங்களையும் அனுபவிப்பார். அதனுடைய அளவு என்ன அப்படின்றது கேள்வி வரலாம். எத்தனை கோடிகள் அனுபவிப்பானா? கண்டிப்பாக கோடிகளில் அல்ல, உங்களுடைய மனதளவுல அத்தனை இன்பமும் உங்கள் வாழ்க்கையில் வந்து சேரும். இதனாலதான் இந்த டாபிக்கே நம்ம லக்ன கோணமும் ராஜயோகம்னு கொடுத்துருக்கோம். பொருள் பெருசா கொடுக்கலாம் கூட மனதை மகிழ்வித்து கொண்டே இருக்கும். 1, 5, 9 வலுபொருந்திய நபர்களுடைய வாழ்க்கை பயணம் மிகவும் மென்மையாகவும் மிகவும் யோகமான பயணமாக இருக்கும். இதற்கு 1, 5, 9ஆம் அதிபதிகள் தசை வந்து விட்டால், அவர்கள் வலுத்து தசை வந்து விட்டால் அந்த தசை தான் உங்களுக்கு ராஜயோக தசை. ராஜயோக தசையாக அதை நீங்கள் உறுதிப்படுத்திக்கலாம் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்றோம். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது உங்களுடைய சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.